பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. எங்கடா அர்ஜுன் ரூம்ல இருப்பாரோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அவர் ரூம்ல இல்ல. அவர் ஏதோ ஃபைல் தேடணும்னு அந்த ரூமுக்கு போயிருக்காருல. வரகாட்டையும் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ஐயோ கடவுளே, சாரிக்குள்ள பிளவுஸை மாத்தி எடுத்துட்டேனா? மறுபடியும் இப்ப இந்த சாரிக்குள்ள பிளவுஸை போய் தேடணுமா? ஐயோ என்ன இது, ஃபைல் அந்த ரூம்ல இருக்குன்னு போனா அங்கே இல்ல. ஒருவேளை இங்கதான் இருக்குமோ? எதுக்கும் வைஷு கிட்ட இன்னொரு வாட்டி கேட்கலாம். வைஷ் கொல்றியடி மனுஷன. நான் தாண்டி. அர்ஜுன் நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் எதுவும் பண்ணலடி. ஆனா இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் பண்ணலான்னு தோணுது. என்ன புரியல அர்ஜுன்? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சேண்டி, எந்த லூசு பயிலாச்சும் இந்த நேரத்துல வெளியில போவானாடி? அதெல்லாம் முடியாது. அர்ஜுன் என்ன பண்றீங்க? அதான் சொன்னேடி, இது வரைக்கும் எதுவும் பண்ணல, இனிமே தான் பண்ண போறேன்னு. என்ன அர்ஜுன், உங்க பேச்சு செய்க எதுவுமே சரியில்லை. முதல்ல விடுங்க அர்ஜுன். என்ன அதெல்லாம் முடியாது. திரும்ப என்ன? அதெல்லாம் முடியாது அர்ஜுன், முதல்ல வெளியில போங்க. என்ன வெளியில போணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. என்ன அர்ஜுன் விளையாடுறீங்களா நீங்க? அர்ஜுன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். அர்ஜுன் வெளியில போங்க. பண்ணு, யாரு வேண்டான்னு சொன்னா? என்ன அர்ஜுன் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? அர்ஜுன் ஃபர்ஸ்ட் வெளியில போங்க. என்னால வெளியில எல்லாம் போக முடியாதுடி. ஏன்னா என் மைண்ட்ல இப்போ என்னென்னமோ தோணுது. சோ என்ன புரியல? இப்ப புரியும். அர்ஜுன் என்ன இது? விடுங்க அர்ஜுன். ஏண்டி, உன்னை விடுறதுக்கு ஆவாடி இப்படி பிடிச்சி வச்சிருக்க? நான் காலையிலேயே நல்ல பிள்ளையா கிளம்பி ஆபீஸ் போலான் தான் இருந்தேன். ஆனா நீ தான் இப்படிலாம் நின்று என் மைண்ட மாத்திட்ட. சொல்லு, என் மேல தப்பா இல்ல உன் மேல தப்பா? என்ன? ஐயோ அர்ஜுன், எனக்கு எப்படி தெரியும் நீங்க எந்த நேரத்துல உள்ள வருவீங்கன்னு? நீங்க ஃபைல் தேட தானே போனீங்க, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ஃபைல் தேடிட்டு தாண்டி வந்தேன். வந்தோடனே மேடம் இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கொடுத்தீங்க. அப்புறம் எப்படி மிஸ் பண்ண தோணும்? சோ இங்க பாருங்க அர்ஜுன், உங்க பார்வையே சரியில்லை. முதல்ல என்ன விடுங்க. என் பார்வை சரியில்லைன்னு உனக்கே தெரியுதுலடி, அப்புறம் எப்படி நான் விடுவா? உன்னை சரியான ஃப்ராட் அர்ஜுன். நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அர்ஜுன். முதல்ல விடுங்க. மேடம், நான் உங்க புருஷன், நீங்க என்னோட பொண்டாட்டி. நமக்குள்ளார இதெல்லாம் நடந்துச்சுன்னா எந்த தப்பும் இல்ல. சோ என்ன அர்ஜுன்? சரி ஓகே, எதா இருந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம், ஓகேவா? இப்ப என் புருஷன் நல்ல பிள்ளையா தேட வந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்புவீங்களா? அப்புறம் ஈவினிங் நம்ம எதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகே? பாப்ஸ் என்னடி ஸ்மார்ட்டா திங்க் பண்றதா நினைப்பா? இந்த அர்ஜுன் ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சோ இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுல இருந்து மாறுற மாதிரி நான் இல்லம்மா. சோ அர்ஜுன் இங்க பாருங்க, டோரை லாக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போய் லாக் பண்ணிட்டு வரேன். வைஷு, நான் ரூம்குள்ள வரும்போது டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். சோ நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஓகேவா? அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். எனக்கு வேணும் டி பொண்டாட்டி. அர்ஜுன் வேண்டாம். எனக்கு இப்பவே வேணும். தள்ளி விட்டுட்டு ஓரியா நீ? உன்ன
அர்ஜுன் வேண்டாம், வெளியில போங்க. மொபைலை தள்ளி விட்டுட்டு ஓடுறியா நீ? பாக்கலாண்டி, இன்னைக்கு நீயா நானு பாக்கலாம் உன்ன. அர்ஜுன் வேண்டாம். மொபைலை இருடி, எப்படி என்கிட்ட இருந்து சீக்கிரன்னு நானும் பாக்குறேன். ஓ மேடம், அப்படி ஓடுறீங்களா? இதோ வரண்டி. அர்ஜுன் வேண்டாம். மொபைலை மாட்டினியா நீ? மொபைலை தள்ளி விட்டுட்டு இவ்வளவு நேரம் செஞ்சுட்டு நீ ஓடி பிடிச்சி விளையாட்டா? எப்படி சிக்கன பாத்தியா? அர்ஜுன் என்ன அர்ஜுன் இதா? கீழே இறக்கி விடுங்க. நான் கூட சரி கொஞ்ச நேரம் உன்னை டீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ் கிளம்பி போயிடலாம் தாண்டி இருந்தேன். ஆனா நீ ரொம்ப பண்ணிட்ட. சும்மா இருந்தேன் நீ, இப்ப நீ நல்லா உசுப்பேத்தி விட்டுட்ட. சோ அர்ஜுன் இங்க பாருங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆபீஸ்க்கு லேட்டா கூட போய்க்கலாம். ஏன்னா ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லை. இப்போதைக்கு வீட்டில தான் முக்கியமான வேலை இருக்கு. அர்ஜுன் வேண்டாம். ஆனா எனக்கு வேணுமே. என்ன அர்ஜுன் உங்களை? என்ன? ஒண்ணும் இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு நிறைய இருக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நோ. எஸ். வேண்டாம் அர்ஜுன். லவ் யூ டி பாப்ஸ். மாமா என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த மாதிரி தேவிக்கு கோவில்ல இருந்து வந்துட்டாளா? இல்லையே மாமா, அத்தை கோவில்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. ரேணு, என்னம்மா சொல்ற? ஆனா தேவிக்கு கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டுமா? ஐயோ கடவுளே, இவ்வளவு நேரம் என்ன வீட்டுக்கு வரலனா? ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. மாமா ரிலாக்ஸ். எதுக்கு இப்ப நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒருவேளை கோவில் கூட்டமா கூட இருந்திருக்கலாம்ல. ப்ளீஸ் மாமா, பதட்டப்படாதீங்க. அத்தை என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இல்லம்மா ரேணு, தேவிக்கு கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுதுமா, இன்னும் காணலனா? ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற ஒன்னும் புரியல. டாட் என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ரேணு என்னாச்சு? விக்ரம், அது அத்தை கோவிலுக்கு போனாங்கல்ல, போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணோம் விக்ரம். வாட்? இன்னும் வரலையா? டாட், ரேணு என்ன சொல்றா? மாம் இன்னும் வரலையா? ஐயோ ஆமாடா விக்ரம், உங்க அம்மா இன்னும் வரலடா. கோவிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற எதுவுமே தெரியலடா. எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு விக்ரம். மாமா ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்க. ஆமா டாட், பதட்டப்படாதீங்க. அம்மா வந்துருவாங்க டாட். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். விக்ரம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் எப்படா வெயிட் பண்றது? விக்ரம் நீ வா, நம்ம போய் கோவில் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். டாட் ரிலாக்ஸ், அதுக்கு அவசியம் இல்ல. அங்க பாருங்க அம்மாவே வராங்க. தேவிக்கு என்னமா இது? கோவிலுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகுது, வரதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டு என்னமா ஆச்சு? ஆமா அத்தை, நீங்க வரதுக்கு லேட் ஆனோனே மாமா ரொம்பவே பயந்துட்டாங்க. என்னாச்சு அத்தை, ஏன் இவ்வளவு லேட்? ஏங்க கோவில் கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சுங்க, அதான் மீரா மேகா 2 பேர் மேலயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு. என்ன அத்தை, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மேகாக்கும் அர்ச்சனை பண்ணுனீங்களா என்ன? ஆமாமா, மேகாக்கும் நான் சேர்த்துதான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். என்ன தேவிக்கு அப்ப நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையா? ஏன் தேவிக்கு, ஏன் நம்ம பொண்ணு மேகா இறந்துட்டா தேவிக்கு? இது ஏன் நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற? ஐயோ போதுங்க, இருக்குங்க. மறுபடியும் நம்ம பொண்ணு மேகா இறந்துட்டான்னு சொல்லாதீங்க. நம்ம பொண்ணு மேகா இறக்கல, அவ எங்கேயோ உயிரோட தான் இருக்கா. என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க, அவ உயிரோட தான் இருக்கான்னு. நீங்க வேணும்னா பாருங்க, கூடிய சீக்கிரம் நம்ம மேகா நம்மளை தேடி வரதான் போறா. ஐயோ தேவிக்கு, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீ இதையே சொல்லிட்டு இருக்க போற? இங்க பாரு தேவிக்கு, நம்ம பொண்ணு மேகா இறந்துட்டா, அதுதான் உண்மை. நீ ஏன் தேவிக்கு இன்னும் மேகா உயிரோட இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு அந்த மாய உலகத்துல இருந்து வெளியில வா தேவிக்கு. என்ன பேசுறீங்க? என் பொண்ணு மேகா உயிரோட தான் இருக்கான்னு பெத்தவ எனக்கு தெரியாதாங்க. எனக்கு தோணுதுங்க, எனக்கு தோணுது என் பொண்ணு உயிரோட தாங்க இருப்பான்னு. தயவு செஞ்சு உங்க வாயால மறுபடியும் அதையே சொல்லாதீங்க ப்ளீஸ். ஐயோ தேவிக்கு, ஏன் இப்படி அழுற? இங்க பாரு தேவிக்கு, உயிரோட இருக்கானா? இத்தனை வருஷம் வராதவே இதுக்கு மேலே வரப்போறா. என்னங்க பேசுறீங்க? இத்தனை வருஷம் வரலனா இதுக்கு மேல வரமாட்டான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இதுக்கு மேல வரமாட்டான்னு நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி தாங்க கண்டிப்பா என் பொண்ணு இதுக்கு மேல வருவான்னு நான் நம்புறேன். டாட் போதும், 2 பேர் நிறுத்துங்க. மாம் ப்ளீஸ் மாம், அழாதீங்க. நீங்களே கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க மாம். சரிடா. டாட் என்ன டாட் இது? அம்மா கிட்ட எதுக்காக டாட் மறுபடியும் மேகா இறந்துட்டா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்களா டாட்? ஏன் டாட் மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் விக்ரம், உனக்கு என்னடாச்சு? தேவிக்கு தான் மேகா இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்கானா? நீயும் இப்ப கொஞ்ச நாளா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடாச்சு உனக்கு? காலையில இறந்தவங்க பேர்ல அர்ச்சனை பண்ண வேண்டாம், அதனால மேகா பேர்ல அர்ச்சனை பண்ணாதான் நான் சொல்றேன். நீ என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க டாட்னு சொல்ற. என்ன தாண்டா ஆச்சு விக்ரம் உனக்கு? ஐயோ டாட், இப்ப நம்ம என்ன சொன்னாலும்
அம்மா கண்டிப்பா அதை ஏத்துக்க போறது இல்லைன்னு டாட். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை தருதுன்னா விடுங்களேன் டாட். எதுக்காக திரும்ப திரும்ப மேகா உயிரோட இல்லைன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? ப்ளீஸ் டாட், இனிமே அம்மா கிட்ட அந்த மாதிரி சொல்லாதீங்க. அம்மா ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க, விடுங்க டாட். அவங்க அதே நம்பிக்கையோட இருக்கட்டும். ஐயோ டேய் விக்ரம், அந்த நம்பிக்கை ஒரு நாள் உண்மையான பரவாயில்லடா, ஆனா அது என்னைக்குமே உண்மை ஆகாதுலடா. அப்படி இருக்கும்போது அவ வீணா அதிகமா நம்பிக்கை வச்சு அதனால ஏமாந்தானா அவளுக்கு தானடா வலிக்கும். அதனால தான்டா சொல்றேன் டாட். எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா இப்போதைக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் யோசிங்க டாட். ஃபியூச்சரை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். என்னமோ போடா. சரி ஓகே, அவ வேற அழுதுட்டு இருப்பா, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். விக்ரம், என்ன இது மாமா என்னென்னமோ சொல்றாங்க? நீங்க மார்னிங் அத்தை மேகா மீரா 2 பேர் மேலயும் அர்ச்சனை பண்றேன்னு சொன்னப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவீங்களா? ஆமா ரேணு. என்ன விக்ரம், என்ன இது? மீரா பேர் மேல அர்ச்சனை பண்ணோம்னா அது வேற, ஆனா மேகா இறந்துட்டா தானே விக்ரம்? இறந்தவங்க பேர் மேல யாருமே அர்ச்சனை பண்ண மாட்டாங்க விக்ரம். ஐயோ ரேணு, நான் தான் சொல்றேன்ல, சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கும் மேகா உயிரோட இருக்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்குன்னு. அதனாலதான் ரேணு அம்மாவுக்கு இப்போலாம் நான் அடிக்கடி சப்போர்ட் பண்றேன். என்ன விக்ரம், எனக்கு புரியுது. ஒருவேளை அத்தை அடிக்கடி மேகா உயிரோட இருக்கான்னு சொல்றதுனால கூட உங்களுக்கு அப்படி தோணலாம்ல? ஐயோ இல்ல ரேணு, நானும் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது அப்படிதான் நினைச்சேன். ஒருவேளை அம்மா அடிக்கடி மேகா உயிரோட இருக்கான்னு சொல்றதுனாலதான் நமக்கும் அப்படி தோணுதுன்னு. ஆனா இல்ல ரேணு, சென்னைக்கு வந்ததுல இருந்து அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணிக்கிட்டே இருக்கு ரேணு. அது ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியல ரேணு. அப்படி பார்த்தா அம்மா இத்தனை வருஷமும் மேகா உயிரோட இருக்கிறதா தானே சொன்னாங்க. அப்போலாம் தோணாத ஃபீலிங் எனக்கு ஏன் இப்ப தோணுது ரேணு? நீயே சொல்லு. விக்ரம், எனக்கு உண்மையா என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கே ஒன்னும் புரியல ரேணு, எனக்கு எதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி ஒரு தாட் வருதுன்னு. விக்ரம் சரி ஓகே, ரிலாக்ஸ், ஒண்ணும் இல்ல, ஓகேவா? விடுங்க விக்ரம், ஒண்ணும் இல்ல, ஓகே? ஓகே ரேணு. விக்ரம், கேட்கவே மறந்துட்டேன் பாருங்க. மீராவுக்கு கிஃப்ட் அனுப்பணும்ல, அது அவ கைக்கு போயிடுச்சா? போயிடுச்சா ரேணு? விக்ரம், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மீராவுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்றதுக்காக வாங்குனீங்க, ஓகே. இன்னொரு வாட்ச் அதுல இருந்துச்சு, அது யாருக்கு? ரேணு, அது வந்து அது நான் மேகாக்காக வாங்கினேன். என்ன மேகாக்காகவா? விக்ரம், என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா ரேணு, என்னன்னு தெரியல, மீராவுக்கு வாட்ச் பிரசன்ட் பண்றதுக்காக வாங்க போகும்போது என்ன தெரியல, எனக்கு மேகாவுக்கும் சேர்த்து வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன்ல ரேணு, மேகா எனக்கு உயிரோட இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவளுக்கும் சேர்த்து வாட்ச் வாங்கினேன். விக்ரம், எனக்கு புரியுது விக்ரம், ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல விக்ரம்? எனக்கு எல்லாமே புரியுது ரேணு, ஆனா என் மனசுதான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி மேகா உயிரோட இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா விக்ரம், நல்லா தான் இருக்கும், ஆனா இதெல்லாம் நடக்கணும்ல. சரி ஓகே விக்ரம், அர்ஜென்ட்டா கிளம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. ஐயோ ஆமா ரேணு, முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே விக்ரம், பாய். ஹிட்லர் ஹிட்லர் சொல்லுங்க மனைவி. அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒன்னு என்ன 10 கூட கேளு. மாமா இப்போ ரெடியா தான் இருக்க. எங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணட்டும்? நெத்திலேந்தா இல்ல ஸ்ட்ரைட்டா லிப்ஸ்லேவா? அட்டி வாங்க போற நீ. ஜோ, நான் ஒன்றும் இது கேட்க வரல, வேற கேட்க வந்தேன். என்ன? அதான பார்த்தேன், நீயாச்சும் கேட்கறதாச்சும். மித்து ப்ளீஸ், ஒன்னு கூட. இல்லை, எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பண்ணினா, அப்புறம் என்ன மறுபடியும்? ஏய், அது நானா தானடி பண்ணேன், நீ எனக்கு என்ன கொடுக்கவே இல்லையே. ப்ளீஸ் டி, நீயா ஒன்று கூட. என்ன? யோ, நீ பண்ணினா என்ன, நான் பண்ணினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல, நான் பண்ணினா வேற, நீ பண்ணினா வேற. முத குடி. நீ இருக்கே, நான் கேட்க வந்த விஷயத்தையும் மறந்துடுவோம் போல இருக்கு. சரி ஓகே, பக்கத்துல வா. என்னடி இது? நீ தானே கிஸ் கேட்ட, அதான் கொடுத்தேன். எது? இந்த கண்ணத்துல லைட்டா டச் பண்ணி அதுவா? என்ன டச் பண்ணனா? யோ, நான் கிஸ் பண்ணின கண்ணத்துல. ஏண்டி, நான் என்ன குழந்தையாடி கண்ணத்துல கிஸ் பண்ணா? நான் புருஷன்டி. புருஷனுக்கு கண்ணத்துல எல்லாம் கொடுக்க கூடாது, லிப்ஸ்ல தான் கொடுக்கணும். ஏன், என் லிப்ஸ் சும்மா தானே இருக்கு, அவங்க கொடுத்தா என்னவா? என்ன? அதெல்லாம் முடியாது. அதான் நீ கேட்ட, நான் கண்ணத்துல கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இனிமே நாளைக்கு தான். அப்படியா? மயிலனா இறக்கு போடாதான். சோ ஹிட்லர் வேண்டாம். நீ இருக்கே. இது பேரு கிஸ். நான் கொடுத்தது எப்படி கிக்கா இருந்துச்சு? மொபைலே, இனிமே கிஸ் கேட்டா கண்ணத்துல கொடு, அப்புறம் இருக்கும் உனக்கு. இனிமே கிஸ் கேட்டா லிப்ஸ்ல தான் கொடுக்கணும். அதுவும் இப்ப மாமா கொடுத்தேன்னு சும்மா நச்சுன்னு அந்த மாதிரி கொடுக்கணும், புரிஞ்சதா? நீ இருக்கே சரியான ஃப்ராடியா? ஐயோ கடவுளே, நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன் போ. இங்க பாரு, நான் கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னல. ஐயோ ஆமால. சரிங்க மனைவி, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? கேட்குறேன், ஆனால் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கை கால், முக்கியமாக உன் வாய், இதை வச்சுட்டு சும்மா இருக்கணும், புரிஞ்சதா?
கை கால்லாம் சும்மா வச்சுக்க வேணா ட்ரை பண்றேன்டி. என்னமோ தெரியலடி, லபதுபான்னு பேசுற அந்த வாயை பார்த்தாவே கிஸ் பண்ணணும்னு தான் தோணுது. இருந்தாலும் என் மித்துக்குட்டி ரொம்ப நேரமா ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றீங்க. சரி ஓகே சொல்லுங்க. ஹிட்லர், உனக்கு பாப்பா பிடிக்குமா தம்பி பிடிக்குமா? இது என்னடி கேள்வி? எனக்கு மித்து பாப்பாவை தான் பிடிக்கும். ஐயோ ஹிட்லர், நான் தான் கேட்கல. உனக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா பாய் பேபி பிடிக்குமான்னு கேட்டேன். எனக்கு கேர்ள் பேபி தாண்டி ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாம கேட்கறேன். என்ன சம்மந்தம் இல்லாம கேட்கறேனா? ஹிட்லர், எப்படியும் கொஞ்ச நாள் நான் கன்சீவ் ஆவேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு குழந்தை வரும். அதான் உனக்கு என்ன குழந்தை பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சம்மந்தம் இல்லாம கேட்கறேனாமே. ஹிட்லர் ஹிட்லர், என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லடி மித்து பாப்பா, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்டி. மித்து இப்போ பாரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீ டேப்லெட் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இந்நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்கணும். எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு. ஸோ தூங்கலாமா? ஆமா ஹிட்லர், ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்கலாமா? சரிடி, குட் நைட். ஐயோ கடவுளே, மித்து இப்பெல்லாம் அடிக்கடி குழந்தை பற்றியே நிறைய பேசிகிட்டே இருக்கான். நாள் ஆக ஆக அவள் ப்ரெக்னன்சி பற்றி நிறைய கனவு காண ஆரம்பிச்சிட்டா. குழந்தைங்க, என்ன குழந்தை வேணும், எப்படிலாம் குழந்தைங்களை பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கனவு காண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சத்தியமாக தெரியலை. ஒரு தடவையும் அவள் குழந்தைங்களை பற்றி பேசும்போது அவள் முகத்தில் எவ்வளோ ஆசை இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அவகிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன்? அதே நேரத்தில் இந்த உண்மையை எத்தனை நாளைக்கு தான் அவகிட்டேருந்து நான் மறைச்சு வைக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, என்னால் என் மித்துக்கிட்ட இதை எப்போயுமே சொல்கிற தைரியம் கிடையாது. ஏன்னா அவள் குழந்தைங்க மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாட்டி அவன் என்கிட்ட பேசும்போது இவ்வளோ ஆசையாக குழந்தைய பற்றி பேசுகிறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ ஆசையோடு இருக்க ஒருத்திக்கிட்ட போய் உனக்கு குழந்தை பிறக்காதுடின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? எதுக்காக கடவுளே எனக்கு இப்படி மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கண்ணா நானும் நீயா? அம்மா, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஆதி, இதை நான் கேட்கணும்டா. இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்ற? அது சும்மாதான் ஜானு, தூக்கம் வரலன்னு சும்மா அப்படி காத்து வாங்கலான்னு வந்தேன். அம்மா, நீ தூங்கல? இல்லடா, தண்ணி இல்லைன்னு தண்ணி எடுக்க போனேன். பார்த்தா பால்கனில லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல யாரு நிக்கிறதுன்னு வந்து பார்த்தா நீ நின்றுட்டு இருக்க. என்னடாச்சு? அம்மா, மித்து எங்க? அவ தூங்கிட்டாளா? தூங்கிட்டா ஜானு. எனக்கு தான் தூக்கம் வரலன்னு சும்மா அப்படி காத்து வாங்கலான்னு வந்தேன். என்னமோடா, நீ நானும் பேசியே எவ்வளோ நாள் ஆகுது. எங்க பொண்டாட்டி வந்ததுலேருந்து சார் பாட்டிக்காக தனியாக நேரம் ஒதுக்குறதே இல்லை, அப்படித்தானே? என்ன ஜானு, ஏன் ஜானு இப்படிலாம் பேசுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல. சரி, நான் சும்மா கலாய்ச்சேன்டா, மற்றபடி சீரியஸ் எல்லாம் எதுவும் சொல்லலை. அதோட உங்கள் வயசுலாம் கடந்து தானே நான் வந்திருக்கேன். எதுக்காக சார் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? பொண்டாட்டி கூட பிஸியாக இருப்பீங்க. அதனால தான் பாட்டி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அதான் என் ஜானுங்கிறது. சரி ஜானு, டைம் ஆகுது பாரு, ஃபர்ஸ்ட் போய் தூங்கு. டேய், எனக்கும் தூக்கம் வரலடா. சரி அதை விடு, நான் கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். டேய், சின்ன வயசுல நீ தேடின உன்னோட குட்டிமா மித்து தானே, மித்து கிட்ட சொல்லிட்டியாடா? அம்மா, அவ என்ன சொன்னா? ஜானு, எல்லாமே நான் மித்து கிட்ட சொல்லிட்டேன் ஜானு. இன்ஃபேக்ட் நான் எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறம், மித்துக்கு நான் தான் அவ பாவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணினோம் ஜானு. டேய், என்னடா சொல்ற? அப்படியா? பாத்தியா, இத கூட நீ பாட்டி கிட்ட சொல்லவே இல்ல. மறந்துட்ட? ஐயோ இல்ல ஜானு, அன்னைக்கு காலையில நான் இதை பேசலாம் தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு நீ சொன்ன. அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துட்ட. ஐயோ ஆமால, இதான் சொல்ல வந்தியாடா அன்னைக்கு நீ? பாரு, நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துட்ட. நான் தான் மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சேன், சுத்தமா மறந்தே போயிட்டேன். எது எப்படியோ 2 பேரும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம லைஃபை ஸ்டார்ட் பண்ணீங்களே, அதுவே போதும். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஜானு. எது எப்படியோடா, நீ மித்ரா அர்ஜுன் வைஷு 4 பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, பாட்டிக்கு சீக்கிரம் 2 பேரும் ஒரு கொள்ளு பேத்தியோ பேரனையோ பேத்து கொடுத்துட்டீங்கன்னா பாட்டி பாட்டுக்கு ஜாலியா ஜம்முன்னு வளர்ப்பேன். என்ன ஜானு, என்ன சொன்ன? டேய், இல்லடா, நீயும் அர்ஜுனும் கொள்ளு பேத்தியோ கொள்ளு பேரனையோ சீக்கிரம் பெத்து கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஜாலியா உங்களை வளர்ப்பல, அதை தாண்டா சொன்னேன். ஓ சரி ஜானு. அது என்னாச்சுடா, ஏன் சடனா ஃபேஸ் எல்லாம் டல் ஆகிட்டு? அது ஒன்றும் இல்லை ஜானு. சரி ஓகே ஜானு, டைம் ஆகுது பாரு, நீ போய் தூங்கு போ. இல்லடா, அது நான் வரத்துக்கு முன்னாடியே உன்னை பார்த்தேன். நீ ஏதோ யோசிச்சுட்டு தான் இருந்த. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் நல்லா பேசினேன். அப்புறம் சடனாக ஃபேஸ் மாறிட்டு. என்னடா ஆச்சு உனக்கு?
என்னாச்சு? எதையாச்சும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கியா ஆதி? என்ன சச்சா, அப்படிலாம் இல்லை ஜானு. நான் எதை போட்டு குழப்பிட்டு இருக்க போறேன்? இப்பதானே ஜானு சொன்னேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் நானும் மித்துவும் சந்தோஷமா வாழ ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னு. அப்புறம் என்ன ஜானு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆதி, நான் உன்னோட பாட்டிடா. பாட்டி மட்டும் இல்லை, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான். எனக்கு தெரியாதா என் ஆதியை பற்றி? நீ ஒன்றும் இல்லைங்கிறத இவ்வளோ நேரம் டெஃபினேஷன்லாம் கொடுக்க மாட்டேன். அதோட ஒன்றுமே இல்லைன்னா நீ இப்படி சொல்லவும் மாட்டேன். நீ வேற மாதிரி சொல்லுவ. நீ சொல்கிறதுலே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. என்னடா ஆச்சு ஆதியா? என்னன்னு சொல்லி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? சம ஜானு கிட்ட மித்துக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த சொல்லிடலாமா? ஒருவேளை ஜானு தப்பா நினச்சிக்கிட்டுனா மித்துவை பற்றி தப்பா நினச்சிக்குமா? சாச்சா, நம்ம ஜானுவை பற்றி நமக்கு தெரியாதா? கண்டிப்பாக ஜானு தப்பாலாம் நினச்சிக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஜானு கொள்ளு பேர்னுங்களா நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைமில் நம்ம மித்துவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னால் ஒருவேளை ஜானு மித்துவை ரொம்ப தப்பாக நினச்சிட்டுனா, ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆதி உன்கிட்ட தாண்டா கேட்குறேன். என்ன ஜானு? ஆதி, உன்கிட்ட தாண்டா கேட்குறேன். என்னாச்சுடா? நீ ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. அது என்ன விஷயம்டா ஆதி? என்னன்னு என்கிட்ட சொல்றதுனால உனக்கு என்ன? இல்லை ஜானு, அது சரி. பழைய ஆதியா இருந்திருந்தா இந்நேரம் என்கிட்ட எதையும் மறைச்சிருந்திருக்க மாட்டான். இப்போ நீ மறைக்கிறேன்னா என்கிட்ட உனக்கு சொல்லக்கூடாதுன்னு தோணுது, அதானே? சரிடா, நீ சொல்ல வேண்டாம். சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன். நீ போய் சீக்கிரம் தூங்கு, சரியா? என்ன ஜானு, ஒரு நிமிஷம். என்னடா? இல்லை ஜானு, அது நீ இவ்வளோ கேட்டும் நான் எதுவும் சொல்லலைன்னு என் மேலே ஏதாச்சும் கோமா? உன் மேலே நான் எதுக்குடா கோவப்பட போகிறேன்? என் ஆதியை பற்றி எனக்கு தெரியாதா? என் ஆதி என்கிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறானா கண்டிப்பாக ஏதாச்சும் விஷயம் இருக்கும். இல்லாமலாம் இவ்வளோ தயங்க மாட்டான். உனக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, சரியா? பாட்டி உன்னை தப்பாலாம் நினைக்கல, போதுமா? இல்லை, பேசாமல் ஜானு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த விஷயத்த என் மனசுக்குள்ளாரே போட்டு அழுத்தி வச்சுக்கிறது. பேசாமல் ஜானு கிட்ட சொல்லிடலாம். ஜானு, நீ கெஸ் பண்ணின மாதிரி நான் ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜானு. அதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் ஜானு குழப்பத்தில் இருக்கேன். ஆதி, என்னடா சொல்கிற? எனக்கு புரியலை. அப்படி என்ன விஷயம்? ஜானு, மித்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம்ல? ஆமாண்டா. ஆதி, இப்போ எதுக்குடா அதை பற்றிலாம் பேசுகிற? அதை நினைக்க எனக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதோட நம்ம மித்து தான் இப்போ குணமாகிட்டானடா. அப்புறம் என்னடா திரும்பவும் எதுக்கு பழசை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ? இல்லை ஜானு, அது மித்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவன் நிறைய ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணியிருக்கா. அதனால இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாம் நிறைய பாதிச்சிருந்துச்சு. முக்கியமாக அவளோட யூட்ரஸ் பாதிச்சிருக்கு ஜானு. அதனால மித்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி ஜானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பத்மபிரியா சிஸ்டரோட அக்கா பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தக்ஷ்வி பாப்பா. நீங்களும் தக்ஷ்வி பாப்பாக்கு மறக்காம உங்க விஷயத்தை சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மேரி நான்சி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.